இப்படி காதுல இருந்து சலம் வடிஞ்சிட்டே இருக்காடா? எஸ் மேம். ஒரு டிஷ்யூ கொடு சித்ரா. சரி, இந்த சலத்தை நீங்கள் தொடச்சி எடுக்க மாட்டீங்களா? தொடச்சி மார்னிங் ஆனால் வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருவோம் மேம். பட்ஸ் ஏதாச்சும் விட்டால் பிளட்டு வரும் மேம். திரும்ப பட்ஸு போடக்கூடாதுன்னு தெரியாதா? அதனாலேயே அப்போலேருந்தே இது வெட் கிளாத் வாங்கி வச்சு க்ளீன் பண்ணிடுவேன் மேம். காது வலி இருக்காடா? இல்லை மேம். காது இறைச்சல் அதெல்லாம் இல்லை மேம். காதில் இது தலை சுற்றல்? ஆஹா மேம். சரி, இந்த டிஷ்யூ சும்மா ஜஸ்ட் அதில் தொடச்சி மட்டும் உன் காதில் தொடச்சி மட்டும் எடுப்பாக்கலாம். ஓகே, அவ்வளோதான். காமி. இவ்வளோ பஸ் இருக்கு. ஏன்டா இவ்வளோ? இன்னொரு தடவை காமி. இன்னும் நிறைய இருக்குடா. இது வேற. தொடச்சி எடுப்பாக்கலாம். இது ரெகுலராக டெய்லி தொடச்சதால் நிறைய வந்துட்டே இருக்கா? எஸ் மேம். ஓகே காமி, இன்னும் காது ஃபுல்லாக இருக்கு பஸ். நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ டார்ச்சர் இன்னும் நிறைய இருக்கு. ஓகேடா. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலனின் பேசுகிறேன். காதில் 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த வயசில்? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதும் 2 டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. காதில் வந்துட்டு நிறைய தடவை ஆக்சுவலி ஒட்டைட்டிஸ் மீடியான்னு சொல்லுவோம். அப்புறம் அதுவே இன்ஃபெக்டிவ் சொல்லுவோம். கொலஸ்ட்ரியோட்டோமா ஃபார்மேஷன் வந்து ஒரு பஸ்ஸு மாதிரி பையாக கலெக்ட் ஆயிரும். அது வந்து அதுக்கப்புறம் ரப்சர் ஆகி அதுலேருந்து தான் இந்த மாதிரி சலை வந்துட்டே இருக்கும். இதுக்கு ஹோமியோவில் வந்து ரொம்ப அழகான மருந்துகள் இருக்குங்க. காது கேட்கும் திறன் கம்மியாக இருக்குது, காதில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நிறைய மெடிசன் இருக்குது. வெர்பாஸ்கம்னு ஒரு மருந்து இருக்குது, சின்ன பொடியம்னு ஒரு மருந்து இருக்குது. நான் அந்த மருந்தோட லிட்ரேச்சர்ஸ்லாம் கீழே ஆட் பண்ணுறேன். பட் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி காதில் இருக்குன்னா நீங்கள் போய் அதை திரும்பி 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 ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மருந்து சாப்பிட்டு ஹோமியோபதியில் இந்த மெடிசன் சாப்பிட்டு குணம் பண்ணிக்கலன்னா தீராத தலை சுற்றல், இப்போ காது இன்ஃபெக்ஷன் அதோட தலை சுற்றல் இருக்குன்னா நம்ம வந்து அதுக்கு நரம்புகள் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு மருந்து சாப்பிட்டு குணம் பண்ணலாம் நிரந்தரமாக. காது கேட்கறது கம்மியாச்சுன்னா கூட திருப்பி இந்த மருந்து சாப்பிட்டா பழையபடி கேட்க ஆரம்பிக்கும். இந்த குழந்தைங்க காதுக்குள்ளே பட்ஸு போடக்கூடாதுங்க. பட்ஸு போட்டால் காது அந்த ஒரு பட்டர் பேப்பர் மாதிரி மெல்லிஸாக இருக்கும் அந்த லேயர். நீங்கள் பட்ஸு போடும்போது அது பஞ்சர் ஆயிடும், ஓட்டை ஆயிடும், சலை வந்துட்டே இருக்கும். எப்பயுமே காதுக்குள்ளே பட்ஸு போடாதீங்க. இப்போ நான் அவங்களுக்கு டிஷ்யூ கொடுத்தேன்ல, அந்த டிஷ்யூ வச்சு இங்கே தெரியிற அளவுக்கு தான் துடைக்கணும். பட் உள்ள ஃபுல்லாக ரொம்ப இருக்குது, காது ஃபுல்லாக வெறும் சலை மட்டும்தான் இருக்குது. இது வந்து ரொம்ப நாள் பட்டு நீங்கள் வெட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக காது கேட்கும் திறனும் கம்மியாகும், தலை சுற்றல் அதிகமாயிடும். முன்னாடி உங்களுக்கு தலை சுற்றல் இருக்குன்னு என்ன சொல்லியிருக்கீங்கல்ல, இப்போ அது அப்பப்போ வருதா? எப்பயுமே அப்பப்போ வருது. ஸோ தலை சுற்றல் வருது. ஏரி கடல் அந்த மாதிரி மூழ்கி குளிக்கும்போது காதில் பஞ்சு வச்சுக்கணும். டைரெக்டாக மூழ்கி குளிக்கக்கூடாது. தலைக்கு குளிக்கும்போது கூட காதுக்குள்ளே தண்ணி போகாமல் பார்த்துக்கணும். மோஸ்ட்லி இந்த பியூட்டி பார்லர் இப்படி வச்சு தலை குளிப்பாட்டுமோ காதுக்குள்ளே நிறைய தண்ணி அடிச்சிருவாங்க அவங்க ஹேண்ட் ஷவரில். ஸோ அந்த மாதிரி குளிக்கக்கூடாது. ஏசி அந்த மாதிரிலாம் போனால் காதில் காட்டன் வச்சுக்கணும். டேரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, முகவாதம் வரைக்கும் வரலாம். இவங்க வந்து இப்போ பஸ்ஸில் போனால் கூட ஜன்னலோர சீட்டில் உட்காரக்கூடாது, உட்காந்தா காதை கவர் பண்ணணும். காது பற்றின விழிப்புணர்வு ரொம்ப கொஞ்சமாக கொடுக்குறாங்க. நிறைய பேர் அடிக்கும்போது கூட காதில் அடிச்சிடறாங்க. காதோடு அடித்தா காது கேட்கறது கம்மியான ஜவ்வு கிழிஞ்சிடும் சும்மா அந்த காலத்தில் சொல்லலை. சீரியஸாகவே காதை அவ்வளோ கேஷுவலாக ஹேண்டில் பண்ணாதீங்க ப்ளீஸ். இது இப்போ உனக்கு என்னடா வயசாகுது? 17 இயர்ஸ். ஏற்கனவே 2 தடவை ஆப்ரேட் பண்ணியாச்சு. இப்போ 17 வருஷமாக இதை கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இனி எவ்வளோ நாள் இதை பண்ண முடியும்? எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஸோ நிரந்தர தீர்வு வந்து மெயின்டைனிங் காசை சரி பண்ணணும். அப்புறம் எதனால் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். ஹோமியோபதியில் இருக்கிற நிறைய மெடிசன்ஸோட லிட்ரேச்சர் நான் எடுத்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். காதில் ஒட்டைட்டிஸ் மீடியாவுக்கு ஹோமியோவில் அவ்வளோ அழகான மருந்துகள் இருக்குது. அவ்வளோ சூப்பராக அந்த காதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்லேருந்து சளி அடிக்கடி பிடிச்சிட்டே இருக்குது, டான்சில்ஸ் இருக்குது, அடினாய்ட்ஸ் இருக்குது, தீராத இந்த தொண்டையில் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருந்தால் அது காதை அஃபெக்ட் பண்ணலாம். சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது காதை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ காது மூக்கு தொண்டைக்கெலாம் ஒன்றா ஒரு கனெக்ஷன் இருக்கனால இந்த 3 ஹெல்த்தியாக வச்சுக்கலன்னா ஒன்று பாதிச்சா இன்னொன்று பாதிக்கும். ஸோ கண்டிப்பாக உள்ளார மருந்து சாப்பிட்டு இது நிரந்தரமாக சரி பண்ணிக்கணும்னு நான் சொல்லுவேன். நிறைய ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் ப்ளூடூத் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஒயர் உள்ளது யூஸ் பண்ணுங்கள். ஒயர் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அந்த ப்ளூடூத் யூஸ் பண்ணால் ரேடியேஷன் ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை. ஃப்ளைட் டேக் ஆஃப் இல்லை லேண்டிங் டைமில் மட்டும் யூஸ் பண்ணணும்னு சொல்வேன் நான்.
என்னோட குழந்தைங்களா இருந்தாலும் அந்த மாதிரி டேக் ஆஃப் பண்ணும்போது லேண்ட் பண்ணும்போது மட்டும் காதில் அந்த ஈக்குவலிபிரியம் ப்ரெஷர் இதாகாமல் இருக்கிறதுக்காண்டி காது நல்லா அதை ப்ளூடூத் போட்டு க்ளாக் பண்ணிக்கும் இல்லையா, அது வந்து அடைச்சி வச்சுக்கும், ரொம்ப ப்ரெஷர் கூட்டாது. அதுக்காண்டி மித்தபடி எப்பயுமே ஹெட்ஃபோன்ஸு இந்த காதில் வைக்கிறாங்கல்ல அந்த ஃபோனுக்கான கேட்கறதுக்கான அந்த கருவி, அந்த கருவியை பயன்படுத்தாதீங்கன்னு நான் சொல்லேன். ஒயர் உள்ள இது இருக்கு இல்லையா, ஒயரோடு வரும் இல்லையா அந்த காதில் வைக்கிறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். டேட்டா அதை வச்சா அதில் மேக்னெட் மாதிரி இருக்கும், இப்படி பண்ணி இப்படி ரிப்பல் ஆகும் ஆப்போசிட் காதுக்குள்ளே வைக்கிறது. நீங்கள் அந்த மாதிரி ப்ளூடூத் இதை அந்த மேக்னெட் வந்து காதுக்குள்ளே வைக்கும்போது அது ஓரளவுக்கு ஒரு இது இருந்துகிட்டே தான் இருக்கும், அதுலேயும் ரேடியேஷனும் இருக்கும் ரொம்ப. ஸோ கண்டிப்பாக உங்கள் காதை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். இதை பற்றின நான் வீடியோ போடவே இல்லை போல இருக்குது காதுக்கு. ஓகே, லவ் யூ ஆல், நன்றி.